காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல நியூஸு. ஆர்ஆர்பி குரூப் டிலேருந்து வேக்கன்சிஸ் விட்ருக்காங்க. வாங்க என்னென்னு பார்ப்போம். நாளைக்கு தான் ஓப்பனிங் டேட் ஆகுது. 23/1 அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்ளிகேஷன் டேட்டு க்ளோஸ் ஆகிறது வந்து 22/2/25 முடியுது, அடுத்த மாதம் போல். சேலரி வந்து 18,000 சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம கைக்கு வந்து ஒரு 30,000 அந்த ரேஞ்சுக்கிட்டே வரும். ஏஜ் லிமிட் 18லேருந்து 36 கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ்ட் படி என்னென்ன மாறுதுன்னு பார்த்துக்கலாம். வேக்கன்சி வந்து 32,438. மெயினாக இதுதான் பார்க்க வேண்டியது. மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து A2 A3 B1 B2 C1 C2 இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா இது இருந்தால் தான் வந்து நீங்கள் கரெக்டாக அந்தந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணும்போது இது இருக்கான்னு மெயினாக கேட்டிருப்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. மெயினாக ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. இதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஓரளவுக்கு. ஏஜ் லிமிட் வந்து இங்கே பாருங்கள், தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓபிசிக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனு இவங்களுக்குலாம் பாருங்கள் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ கொரோனா வந்துட்டு போச்சு, அதுக்காக சேர்ந்து எக்ஸ்ட்ரா தான் கொஞ்சம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் கரெக்டாக யார் யாருக்கு என்னென்ன இது வந்து பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக அந்த 18லேருந்து 36 கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இங்கே வந்து எந்தெந்த டேட்லேருந்து இப்போ எந்த டேட் வரைக்குள்ளே முடிகிறதுன்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. 1989லேருந்து அவங்களுக்கு வந்து அன்ரிசர்வ்க்கு 1986லேருந்து எடுக்கிறாங்க. ஓபிசிக்கு, SC STக்கு 1984 அதுலேருந்து எடுக்கிறாங்க. ஓபிசி SC ST இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 250 போட்டிருக்காங்க. அதுவுமே வந்து எக்ஸாம் முடிஞ்சோன்னா ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மீதி அதர் எல்லாருக்குமே வந்து 500 ஃபீஸ் கட்டணும். 400 எக்ஸாம் முடித்தோடனே ரீஃபண்ட் ஆயிரும். மொத்தம் வந்து 100 மார்க்குக்கு இருக்குது. சயின்ஸ் 25, மேக்ஸ் 25, GS ஜென்ரல் நாலேஜு இதெல்லாம் வந்து அதில் ஒரு 30 கேட்டிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ஸு கரண்ட் அஃபேர்ஸு ஒரு 20 கேட்டிருக்காங்க. மெயினாக என்னென்னா உங்களுக்கு மேக்ஸும் சயின்ஸும் தான் மேஜராக இருக்குது இதில். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு, 2018 நடந்திருக்கு. அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மேலே வேக்கன்சி இருந்துச்சு. அப்போதைக்கு இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து ஒரு 69 தான் வச்சுருந்தாங்க. வேக்கன்சிஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான் இருக்குது. அதனால் வந்து எப்படி ஒரு 80க்கு மேலே தான் வைப்பாங்க கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கும் ஒரு 2வது ரவுண்ட் இருக்குது. அதுக்கு என்னென்னன்றதையும் பாருங்கள். அப்படி மேல் ஃபீமேலுக்கு 2 பேருக்கும் ஒரே இதுதான். கிட்டத்தட்ட 100 மீட்ரு ஓடணும். 35 கிலோ வெயிட்டு கொடுத்துருவாங்க. ஃபீமேலுக்கு வந்து அதை வந்து 20 கிலோவாக கொடுத்துருவாங்க. அது 2 நிமிஷத்தில் கிடக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து 1000 மீட்ரு ஓடணும் பசங்களுக்கு. 4 நிமிஷம் 15 செகண்ட் கொடுத்துருக்காங்க. பொண்ணுங்களுக்கு அதே தான், அதே 1000 மீட்ரு 5 நிமிஷம் 40 செகண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு கேப் இருக்கும். எக்ஸாம் முடிஞ்ச ஒரு 2-3 மாதம் வந்து நல்லா கேப் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். டிசபிலிட்டிஸ்லாம் நல்லா தெளிவாக இதில் பார்த்துட்டு ஃபுல் ஃபார்ம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். மெயினாக இதுதான் சொல்லணும். இதான் வேக்கன்சிஸ் மொத்தம். இதில் இந்த வேக்கன்சிஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து 10th பாஸ் ஆகிருக்கணும். அப்படி இல்லாட்டி மெயினாக 10th பாஸ் ஆகிருக்கணும். அப்படி இல்லாட்டி ஐடி ஆர் ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருக்கணும். இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம சதர்ன் ரீஜனுக்கு பார்க்கணுன்னா வேக்கன்சிஸ் இங்கேயே டெல்லி பக்கம் எல்லா பக்கமும் அதிகமாக தான் இருக்குது. நம்ம சதர்ன் ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்ரிசர்வில் ஒரு 1000 இருக்குது. SC ST இவங்களுக்குலாம் தனியாக ஒரு 600 கிட்ட இருக்குது. ஓபிசியில் ஒரு 700 கிட்ட இருக்குது. EWTக்கு ஒரு 300 இருக்குது. மொத்தமாக ஒரு 2700 கிட்ட இருக்குது சென்னையில். நல்ல வாய்ப்பு தான். எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஃபீஸ் அதிகமாக இருக்குன்ட்டு அப்ளை பண்ணாமல் விட்றாதீங்க.